மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் உள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைமை காரியாலயத்தில் விசேட அதிரடிப்படையின் உதவியுடன் கொழும்பிலிருந்து வருகை தந்த குற்றத்தடுப்பு புலனாய்வு துறையினர் முன்னெடுத்த சோதனை நடவடிக்கைகள் இரவு வேளையிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் உபவேந்தர் பேராசிரியர் சுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடந்த 2006 டிசம்பர் மாதம் 15 கொழும்பில் வைத்து கடத்தப்பட்டு காணாமல் போயுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் சந்திரகாந்தனை கடந்த ஏப்ரல் 8 கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினர் மட்டக்களப்பில் உள்ள அவரது காரியாலயத்தில் வைத்து கைது செய்தனர். தற்போது பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் 3 மாதம் தடுப்பு காவலில் வைத்துள்ளனர். நேற்று ஆரம்பமான தேடுதல் பணிகள் மாலை தாண்டியும் நடைபெற்று வந்துள்ளது. கட்சி காரியாலயத்தில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகளிடம் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலரிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிய வருகின்றது. இதன்போது கட்சி காரியாலயத்தின் பல பகுதிகளிலும் தேடுதல்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அங்கிருந்தவர்களிடமும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன.